بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மனிதன் செயல்களை விட குணங்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லாஹும் அதைத்தான் பார்க்கிறான் என்ற செய்தியையும், இந்த தீய குணங்களிலேயே ரொம்ப தலையாய கெட்ட குணம் பெருமை அடித்தல் என்பதையும், அந்த பெருமை எந்தெந்த வகையிலெல்லாம் வருகிறது என்றால் பணத்தால் பெருமை வருகிறது, குலத்தால் பெருமை வருகிறது என்பதையும், கல்வியினாலேயும் பெருமை வருகிறது என்பதில் ஒரு பகுதியையும் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களை மற்றவர்களை விட தனித்தவர்களாக பெருமைக்கு உரியவர்களாக காட்டுவதை நம்ம சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். எந்த பெருமை சைத்தானுடைய குணமாக இருக்கிறதோ அந்த பெருமையை கண்டிக்க வேண்டிய மார்க்க அறிஞர்களாக இருப்பவர்கள் தங்களுக்கு மாத்திரம் ஒரு தனி ஒரு பெருமை இருப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்குகிறார்கள். அதற்கு சான்றாக ஒரு நூலை தாலீமுல் முத்தாலிம் என்கிற ஒரு நூலில் உலமாக்களை எப்படி மதிக்கணும், அஜரத்தை எப்படி மதிக்கணும் என்றெல்லாம் எழுதி வைத்து அவர்கள் எப்படியெல்லாம் மூளை செலவை செய்கிறார்கள் என்று பார்த்தோம். அதுபோல ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதே கிதாபுல ஹாரூன் ரஷீத் என்று ஒரு பெரிய மன்னர், அவர் என்ன செஞ்சாருன்னா அவருடைய மகனை அஸ்மாயிங்கிற ஒரு ஆள்கிட்ட போய் மார்க்கத்தை படிச்சுட்டு வான்னு அனுப்புனாராம். யாரு? ஹாரூன் ரஷீத், பெரிய ஆள் அவர். அப்ப மகன் படிச்சுட்டு இருக்காராம். இப்போ தகப்பனார் பார்க்க வர்றாரு. ஹாரூன் ரஷீத் மன்னர் நம்ம மகன் எப்படி படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டி அஸ்மாயிங்கிற அந்த அஜரத்திட்ட வர்றாரு. வந்தார்னு சொன்னா அந்த அஜரத்து ஒழு செஞ்சிட்டு இருக்கிறார். அஸ்மாயி என்பவர் ஒழு செய்கிறார். ஒழு செய்யும் பொழுது அவர் மகன் இருக்கார்ல, மகன், அந்த மன்னருடைய மகன் தண்ணி ஊத்துறார். இவர் அஜரத்து காலை கழுவிக்கு கையை கழுவி ஒழு செஞ்சிட்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. யாருக்கு? ஹாரூன் ரஷீதுக்கு. என்ன கோபம்னு கேட்டா, எப்படி நீங்க இந்த வேலையை செஞ்சீங்க? அவன் ஒரு கையில தண்ணி ஊத்தும் போது ஒரு கையில உங்க காலை கழுவி விடணும். அப்படி ட்ரைனிங் கொடுக்காம அவன் தண்ணி ஊத்தி நீங்க காலை கழுவுறீங்களா? என்ன, நான் இதுக்கு அவங்கள்ட்ட அனுப்பி வச்சேன், எப்படி மதிக்கணுமா? காலு கையெல்லாம் கழுவி விடணுமா? உழு செய்யற இபாதத்தை கூட அவர் செய்ய மாட்டாராம். முகத்தை கழுவுறது, கையை கழுவுறதெல்லாம் என்னது, அவரவர் செய்யக்கூடிய வணக்கத்தை கூட மாணவர்கள் தான் செய்யணுமா? நீ அப்படி ட்ரைனிங் கொடுக்காம அவர் தண்ணி ஊத்துறா, நீ உங்க காலை கழுவுறீங்களா? உங்க காலம் கழுவி விடணும். ஒரு கையில தண்ணி ஊத்தணுமா, ஒரு கையினால அஜரத்து காலை கழுவி உழு செஞ்சு விடணுமா? இப்படி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்காமல் இருக்கு. அது கோவப்பட்டாராம். இது ஒரு கட்டுக்கதைன்னு வைங்க. ஹாரூன் ரஷீத் அந்த மாதிரி ஆள் இல்ல. அவர் கரெக்டா நடந்த ஒரு மன்னர் தான், ஓரளவுக்கு நல்லாட்சி பண்ண ஒரு மன்னர். அவர் பேர்ல வைத்து இப்படி பில்டப் கொடுத்தா என்னவாக, அஜர்த்துன்னா அது மாதிரி நம்ம கவனிக்கணும், அது மாதிரி மரியாதை செய்யணும் என்கிறதை உண்டாக்குனதை பார்க்கிறோம். அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது அதே கிதாபெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஹக்குல் உஸ்தாத் அல தில்மீதி வாஹிதுன் அல சவாயி ஓஹோ அல்லா எஃப்தகல் கலாம கப்லஹு. அஜரத்துக்கு முன்னாடி, உஸ்தாதுக்கு முன்னாடி பேசவே கூடாது. அவர் கேட்டா பதில் சொல்லணும். அவர்கிட்ட முந்திக் கொண்டு எந்த ஒரு வார்த்தையும், அஜரத்து முன்னாடி உட்கார்ந்து இருந்தால் முந்திக் கொண்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாதான். அவரா கேட்டா என்னப்பான்னு கேட்டா பதில் சொல்லணும். இல்லைன்னா உங்க மாதிரி உட்கார்ந்துருக்கணும். அதுதான் அஜரத்து கொடுக்கிற கண்ணியம் எழுதியிருக்கிறாங்க. ஒலா எஜ்லிஸ மக்கானஹு, அவர் இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு, எந்திரிச்சு வெளியிலே போனார்னு வைங்களேன், அந்த இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. ஒரு இடத்துல அஜரத்து உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா அந்த இடத்தில் யாரும் மாணவர்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. அதே மாதிரி ஒலா எருத்து அழகி கலாமகு, அவர் என்ன பேசினாலும் சரி மறுக்க கூடாது. தப்பு மாதிரி தெரிஞ்சா கூட பேசாம கேட்டுக்கொண்டிருக்கணும்
இதுதான் அஜர்த்து கொடுக்கிற மரியாதை. இப்படி உண்டாக்குனா எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு மூளைச்சலவை பண்ணி உண்டாக்கப்பட்டால் அறிவு வளருமா? அறிஞர் ஆக முடியுமா? எந்த விதமான நாலேஜாவது கிடைக்குமா? அஜர் சொல்ல கேட்க கூடாது, தப்பா சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கணும். இப்படியாக கல்வியின் பெயரால ஊட்டுவித்த காரணத்தினாலதான் இன்னைக்கு சமூகத்தில் பாக்குறீங்க, அவர் தன்னை தனியா ஒரு அந்தஸ்து உள்ளவராக காட்டுற மக்கள் மதிக்கிறது அது கூட வழங்கல. மக்கள் எந்த விதமான பெருமைக்குரியவராக கருதவில்லை. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் கேட்டா, உங்கள இருந்து டிஃபரெண்டா ட்ரெஸ் போடணும், நீங்க எல்லாம் என்ன மாதிரி ஆடை அணிகிறீர்களோ அந்த மாதிரி ஆடை அணிந்தால் அவருடைய பெருமைக்கு இழுக்கு. அதனால என்ன செய்வார், முழங்காலுக்குள்ள ஜிப்பா போடுவாரு, பெரிய தலப்பாவன் கட்டிக்கிடுவாரு. அவங்கள இருந்து ஒரு டிஃபரெண்டா காட்டணுமா, இதுதான் பெருமை. வேற அறிவுல பெருமை இல்லையில, பெரிய விஷயங்கள் இல்ல, பொது அறிவு கிடையாது, மக்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்றது ஒண்ணும் கிடையாது. அறிஞர் காட்டுறதுக்கு என்ன வேணும், இதையாவது காட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை வித்தியாசமாக வைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அதே மாதிரி ஜும்மா தொழுகை பயான் பண்றாங்கன்னு வைங்களேன், இந்த மெம்பர்ல ஏறதை பார்த்திருப்பீங்களா? மெம்பர் ஒரு உயரத்துக்கு போட ஒரு மேடை டக்குனு ஏறி நிற்கிற வேண்டியதானே, ஒரு காலை வச்சு அப்படி நின்று அடுத்த காலையும் அதில் வச்சு நின்று இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா தான் ஏறுவாங்க. ஒரு காலத்துக்கு ஒரு படியில் வச்சு அடுத்த படிலான்னு வைப்போம், அதே படியில் ரெண்டு காலையும் வச்சு நின்றுட்டு அதுக்கு அடுத்த படியில் ஒரு ரெண்டு காலையும் வச்சு நின்று அப்படி ஒரு கெட்டப்பா போய் அப்படி திரும்பி ஒரு போர்வெல்லாம் முக்காடெல்லாம் போட்டுக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்வாரு சொல்லிட்டு உட்காருவார். இது என்ன, இது என்ன மார்க்கம்? இது உனக்கு என்னதுக்கு இந்த மாதிரி யார் சொல்லி தந்தா? ஒரு மார்க் அறிஞராக இருக்கிறவர் இப்படி எல்லாம் மக்களை விட்டு தன்னை வித்தியாசமானவராக காட்டிக்கொண்டு சொல்லி இருக்கிறாங்களா? அப்ப இதனாலதான் இந்த அஜர்த்து மேல உள்ள பக்தி நிறைய பேர் விளங்கி வந்துட்டாங்க. அறியாத மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இந்த தோற்றத்தை வச்சுட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்போம், அவர் சொன்னா சரியா தான் இருக்கு. அப்ப இந்த தாடி தலப்பா ஜுப்பாவை பார்த்து விட்டு அவர் சொல்வது சரியா இருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாக பார்க்கிறார்களே தவிர ஆதாரங்களை சொல்லி நம்ம சொல்ற சரின்னு காட்ட தயாரா இல்லை. அதனால விவரம் தெரிஞ்சவங்க கேட்டா என்கிட்ட கேள்வி நிறுத்தி விடுறாங்க. விவரம் தெரியாதவன் என்ன செய்வான், அந்த பார்த்துட்டு அஜரத்து ஒரு பெரிய வித்தியாசமா இருக்காரு, அவர் தனி சாமியார்கள் நம்புறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கெட்டப்புல கொண்டே வைத்துக் கொண்டு நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த பெருமை, இந்த அஜர்த்துமார்கள் பெருமை அடிப்பதும் அதை மக்கள் நம்புவதும் இது மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு. அவருக்கு முன்னாடி கேள்வி கேட்கறா எப்படி உண்மை உங்களுக்கு வரும்? மரியாதைங்கிற பேர்ல ஒரு பெருமைக்குரியவராக கருதி கொண்டு அவருக்கு எதிர்கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆதாரம் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆதாரம் கேட்டால் அவருடைய பெருமைக்கு களங்கம் நினைக்கிறீங்க, அவரை சிறுமைப்படுத்துவதை நினைக்கிறீங்க. இப்படி ஒரு சமுதாயம் இருக்குமே ஆனால் அப்ப மார்க்கத்தில் என்ன வேணாலும் செய்யலாமே. நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா என்னவும் சொல்லுவேனுங்க. நான் எது சொன்னாலும் ஆதாரம் வைக்க தேவையில்லை, நான் சொல்றது ஆதாரம் அப்படி இருந்தா என்ன வேணாலும் சொல்லி போயிருவேன். நான் சொல்வதற்கு குர்ஆன் ஆதாரத்தை வைக்கணும்டா ஒழுங்கா சொல்லுவேன், நான் சொல்வதற்கு ஹதீஸை வைக்கணும் என்றால் ஒழுங்கா சொல்லுவேன். ஹதீஸையும் வைக்க வேணாம், குர்ஆனையும் வைக்க வேணாம், நான் சொன்னதுதான் எனக்கு எங்க அஜர்த்து சொன்னார்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி உண்டானால் அது சரியான மார்க்கம் கிடைச்சிருக்குமா? இந்த நாசமா போனதுக்கு காரணமே, பிதத்தில் உண்டானதுக்கு காரணம், ஷிர்கையை இஸ்லாமாக காட்டியதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த மார்க்க அறிவில்லாத போலி அறிஞர்களை ஒரு பெருமைக்குரியவர்களாக அவங்களுடைய போலி தோற்றத்தை வைத்து நம்ம நம்பிட்டோம். ஆனால் இந்த கல்வியின் சிகரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்விக்கு சிகரம்டா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் உலக அறிவா இருந்தாலும் சரி, மார்க்க அறிவா இருந்தாலும் சரி, பொது அறிவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை சிந்தித்து பிளான் பண்ணி செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிகரான ஒரு அறிவாளி கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல இந்த உம்மத்துகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய அறிவாளி. இன்னைக்கு விஞ்ஞானிகள் ரசூலுல்லாஹ் போர்கள்லாம் செஞ்சிருக்காங்கல்ல, அதை போய் ஆய்வு செய்யறாங்க. அவர் மதகுரு, அஜர்த்து மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க தான் அஜர்த்து மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அவங்க என்ன பண்றாங்க, அவர் பன்முக சிந்தனையாளர் அவர் விளங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தையும் உலகத்தில் நடந்த யுத்தங்களை எல்லாம் ஆய்வு பண்றாங்க. இவர் மாதிரி ஒரு ராணுவ தளபதி உலகத்தில் வந்ததே கிடையாது. அந்த பிளான் பண்ணுவது, திட்டமிடுவது, போருக்கு வியூகம் வகுப்பது, அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு போர்லையும் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் முகம்மதுக்கு நிகரான, அவங்க எழுதுறாங்க, முகம்மதுக்கு நிகரான ஒரு ராணுவ தளபதி உலகத்தில் இருந்ததே கிடையாது உலக வரலாற்றில். எதுக்கு சொன்னாங்க அறிவாளிங்கிறது? அறிவாளி என்று சொன்னா போரை எப்படி நடத்தணும், நாட்டை எப்படி நடத்தணும், வறுமை எப்படி போக்கணும், அவங்கள்ட்ட என்ன பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதோ அது அறிவோடு செஞ்சாங்களா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் வறுமை அந்த காலத்து மக்களுக்கு. ஒரு பேரச்சம்பளத்தை கொண்டு தானே வாழ்ந்தாங்க. கொஞ்ச நாள்ல ஆட்சி பொறுப்பு எடுத்தோன்னு என்ன பண்ணாங்க? அறிவோடு சிந்தித்து அந்த மக்களுடைய வறுமையை போக்குனாங்களா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த வகிதான். இருந்தாலும் அந்த அறிவு உங்களுக்கு இருக்க போய் தானே சாத்தியமாச்சது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அறிவு சிகரமாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள்? இவங்க மாதிரி நடந்தாங்களா?
ரசூல்லாட்ட மக்கள் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னு சில சம்பவங்களை சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அஜத்தில் கேட்க முடியுமா? ரசூல்லாட்ட கேட்டிருக்கிறாங்க சாதாரண மக்கள். இந்த மாதிரி ஒரு அஜத்தில் கேட்டீங்கன்னா நடக்கிற கதையை வேற. உனக்கு காபீர் ஒத்தா கொடுத்துருவார். உடனே இவன் காபீர் என்னை கேள்வி கேட்டான், அவனை ஜனசா அடக்காதீங்கன்றவர். என்னவெல்லாம் நடந்திருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, தெருவில் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு கபரு கிட்ட போறாங்க. கபருக்கு அருகில ஒரு பொம்பளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. கபரு கிட்ட உட்கார்ந்து அந்த பொம்பளை வந்து அழுதுகிட்டு இருக்கு. ஏதோ மகனையே யாரையும் பறி கொடுத்துருக்க மேல இருக்கு. அந்த சோகத்துல புதுசா ஈரங்காயாத ஒரு கபரு கிட்ட இருந்து அழுது கொண்டே இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த அம்மா ரொம்ப அழுவுதுன்னு சொல்லிட்டு, இத்தகில்லாஹ வஸ்பிரி, நீ அல்லாஹ் கொஞ்சம் பயந்துக்கமா, கொஞ்சம் பொறுமையாயிருமா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிற பார்த்துட்டு, நீ அல்லாஹ் பயந்துக்க, பொறுமையாயிரி. அந்த அம்மா என்ன செய்ய, ரசூல்லா பார்த்தது கிடையாது. கிராமத்து பொம்பளை போல இருக்கு. ரசூல்லா கேள்விப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கல. அந்த அம்மாவுக்கு ரசூல்லான்னு விளங்காம, வேலையை பார்த்துட்டு போயா, எனக்கு வந்த துன்பம் உனக்கு வந்தா தெரியும், ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வந்த இழப்பு உனக்கு வரல, நீ அறிவுரை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு ஒண்ணுமே பேசல. அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவன என்ன செய்யறாங்க, இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு, யார்கிட்ட இந்த மாதிரி பேசின தெரியுமான்ற உடனே அந்த அம்மா பதறி அடிச்சுக்கிட்டு ஒடியாருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. அங்க வந்து வாயிறு காப்பான இல்ல, எந்த விதமான காவலரும் இல்ல. வந்து ரசூல்லா நேரம் வந்து நல்லாவுடைய தூதரே, எனக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க, இன்னம சபரு இந்த சதமத்தில் ஊழா, பொறுமைங்கிறது அந்த அறிவுரை சொல்றோம் அப்ப வரணும். இப்ப நீ ஏற்கனவே பொறுமை கிடையாது, எனக்காக வேண்டிய நீ என்ன செய்யற, என்னுடைய மரியாதைக்காக நீ செய்யற, நீ பொறுமைக்காக இதை செய்யல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த இடத்துல அறிவுரை சொல்றாங்க. இது வந்து நீங்க புகாரியில நிறைய இடத்துல இருக்கிறது. 1283வது ஹதீஸை பார்த்தால் இது விளங்கிக் கொள்ளலாம். இதுல என்ன நமக்கு தெரியுது, ஒரு பெண்ணிட்ட போய் அறிவுரை, யாரு, ஜனாதிபதி, சக்கரவர்த்தி, ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர், அப்படி எல்லா தகுதியும் உள்ளவர், அவங்க ஒரு அறிவுரை சொல்றாங்க. எதிர்த்து அந்த பொம்பளை கேட்குது. கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, யார்கிட்ட பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்க, பிடிச்சி எழுத்துருவாங்க அப்படித்தானே சொல்றாங்க. உலகத்தில் இருக்குது. அஜத்தை அப்படித்தானே செய்யற. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா யார்கிட்ட என்ன கேட்கிற, அவரு கேட்காட்ட கூட வர்றவங்க இருக்காங்களே ஜால்ரா, அவங்க என்ன செய்வீங்க, அஜத்தின் பேசுவே நீ. அந்த அம்மா அப்படியும் யாரும் சொல்லல, ரகசியமா போய் ஏமா அப்படி ரசூல்லாட்ட பேசிட்டியமா அப்படிங்கிறாங்க. ரசூல்லா உருவாக்குன அந்த சமுதாயத்திலே அந்த மாதிரி இல்ல. ரசூல்லா வந்து ஒரு ஆணவக்காரரா காட்டணும், ஒரு பந்தா பேர் வழியா காட்டணும், அவங்களுக்கு நினைப்பு இல்ல, ரசூல்லாவுக்கும் இல்ல. இப்படி ஒரு எளிமையாக ஒரு அறிவுரை சொல்லும், வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லி இருக்கும் பொழுது, அது கூட அவர்களை கடுகளும் பாதிக்கவில்லை. கடைசியா பதிலடிச்சு ஓடுத, வெட்டி விடுங்க, என்ன கேள்வி என்னை கேட்டு வருவாள் என்ப அப்படி சொன்னாங்க. ரசூல்லா சொல்லிருக்கணும்ல, வேலையை பார்த்துட்டு போயாங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு வந்தா என்ன செய்வோம், நம்ம அனுமதிக்காத வழி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லல. கூப்பிட்டு வச்சு பொறுமண்டா இப்படி இல்லாம சொன்னோன்னு கேட்கணும், அதான் நல்லது என்று அப்பவும் ஒரு அறிவுரை சொல்றாங்க. அப்ப இந்த ஆலிமுடைய நடவடிக்கையை நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கையும் பாருங்க. ஒரு மார்க்க அறிவுரையை சொல்லி கேட்காட்டா கூட அது எப்படி டீல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எப்படி அவங்க சகஜமாக பேசுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அதே மாதிரி அப்துல்லா இப்னு அம்ருன்னு ஒரு ஆள் சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ரொம்ப அதிகமா இபாதத் செய்யறார். வணக்கம், ராத்திரி பூரா தொழுகை தான், பகல் பூரா நோன்பு தான், டெய்லி நோன்பு டெய்லி தொழுகை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியுடைய குடும்பத்தார் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு புகார் வருது, இந்த ஆளு குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி தெரியல, ஒரே தொழுகை ஒரே நோம்பாவே இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அஜர்தாவும் மன்னராகவும் இருக்கிறாங்க, சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறாங்க, பிளஸ் அவங்க தானே பெரிய மதகுரு, அவங்க தான் பெரிய மார்க் அறிஞர். அவங்கள்ட்ட சொன்ன என்ன பண்றாங்க, அந்த ஆளை கூப்பிட்டு சொல்லல, கூப்பிட்டு வான்னு சொன்னா உடனே ஓடி வந்திருப்பாரு. அவரை இழுத்து கொண்டு வான்னு சொன்னா என்ன செய்வாங்க, உடனே வந்திருப்பாரு. சும்மா சொன்னாலே போதும் ஒரு ஆளை விட்டு, அப்படியா நானே வர்றேன், நேரம் அறிவுரை கூறுக்காக நேரத்து போடுறாங்க. அறிவுரை சொல்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நேர போய் அப்துல்லா இப்னு அம்ருடைய வீட்டுக்கு போறாங்க. ஒரு கதவை தட்டுறாங்க, கதவை திறக்கிறாரு, உட்கார்றாங்க. நடுவில் ரெண்டு பேரும் ஒரு தலைவாணி எடுத்து போட்டு, கூலங்கள் நிறைந்த ஒரு தலைவாணி எடுத்து போட்டுக்கொண்டு இந்த பக்கம் அவரு இந்த பக்கம் ரசூல்லா உட்கார்ந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்துட்டு, அப்துல்லாவே உன்னை பத்தி நான் கேள்விப்படுறேன், நெசமா எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறியாம்ல, எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கிறியாம்ல இப்படி கேட்கறாங்க. ஆமாங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு, இதெல்லாம் செய்யக்கூடாது, உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்குது, கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குது, குடும்பத்துக்கு செய்யற கடமை இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையும் இருக்கிறது, அவரவர் கடமை அவரவருக்கு செய்யு, அல்லாஹ்வுக்கு செஞ்சு 50 பேர் கடமை வீணாக்கிட்டே, நீ அல்லாஹ்வுக்கு தொழுகிறன்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டியை கவனிக்கல,
குடும்பத்தை கவனிக்கல, தேவையான கடமைகள் எவ்வளவு மிச்சம் ஊர் உலகத்துக்கு செய்யற கடமைகள்லாம் இருக்கிறது. அட உனக்கே எடுத்துக்கொண்டால் கூட தூங்குற நேரத்தில் தூங்கணும், உடம்புக்கு செய்யற வேலையை நீ செய்யல, இப்படி எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு நீ என்ன செய்ய, ஒரு மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வை, மாசத்துக்கு ஒரு 3 நாள் வை, அது மாதிரி வந்து கொஞ்ச நேரம் தூங்க கொஞ்ச நேரம் தொழுவு இப்படின்னு சொல்லி அறிவுரை எல்லாம் சொல்றாங்க. சொல்லி இப்படி திரும்பி வந்துடுறாங்க. இது பல இடங்கள்ல புகாரில் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 1980 ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இதுல என்ன தெரியுது, தன்னுடைய சமூகத்தில் உள்ள ஒருவர் அறியாமையினால மார்க்கத்தில் தப்பு பண்ணுகிறார்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு நேர தேடி போய் அறிவு மார்க்கத்தை சொல்ல நேர தேடி போறாங்க. இந்த அஜர்த்துமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல் இல்மு லா யதி வலாக்கின் யூதா, பழமொழி, கல்வி வந்து தேடி எல்லாம் வராது, நீ தேடி வந்தா தருவோம் இப்படின்னு ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க இந்த ஆலிம்சாக்கள்லாம். என்னவா கல்வி வந்து கேட்டோம்னு சொன்னா, கல்வி தர்றதா, கல்வி வேணும் நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இருப்பார்களே தவிர, இந்த மாதிரி ஊர்ல என்னென்ன தீமையெல்லாம் நடக்குது, தவறா என்ன நடக்கிறாங்கன்னு தேடி போய் சொன்ன ஒரு ஆலிமை பார்த்திருக்கிறீங்களா? மற்ற தீமையை விடுங்க, அவர்களே தீமையோடு ஒத்துக்கொண்ட தீமைக்கு வாங்க. மற்றெல்லாம் தீமை நன்மைன்னு சொல்றாங்க, அதை விட்டுருவோம். இந்த வரதட்சணை வாங்குற தீமை தானே. ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ண போறாங்க, வரதட்சணை வாங்குறாங்கன்னு தெரியுது, எந்த அஜர்த்தாவது போய் அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு, மாப்பிள்ளையை தாயை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க செய்யற மார்க்க தப்புன்னு சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொன்னா அந்த சமூகத்தில் இருந்திருக்குமா? அதெல்லாம் இல்ல. அவர் கூப்பிடுற இடத்துல போய் இவர் பாத்தியா வைத்து வந்துருவார். அதை தடுக்க கடமைப்பட்டவர் வந்து அதை போய் பாத்தியா ஒரு நிலையில் இருக்கிறாருங்கன்னா என்ன பெருமை உனக்கு வந்துச்சு? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லையே, அப்படி இந்த உம்மத்தை உருவாக்கலையே. இதை நீங்க பாக்குறீங்க, ஒரு நாள் சொல்லி பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு தீமையும் தேடி சென்று சொல்லுக்க தடுக்க மாட்டார்கள். தேடி செல்வதாக இருந்தால் செல்வந்தர்களை தேடி செல்வார்கள், தேவைக்காக வேண்டி. பணக்கார வீட்டுக்கு போவார்கள், நல்ல சாப்பாடுக்காக போவார்கள். வெளிநாட்டிலிருந்து யாரும் பணக்காரர் வந்துட்டான்னு சொன்னா தேடி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா ஏதோ கிஃப்ட் கொடுப்பாரு. இதற்கு போயிருக்கிறார்களே தவிர மார்க்கத்தை சமுதாயத்தில் அவர் இருக்கிற ஊர்களில் யாரெல்லாம் மீறுகிறார்கள் என்று தெரிகிறதோ அதையெல்லாம் போய் ஒரு நாள் தடுத்து நீங்க பார்த்துக்கிறீங்களா? இன்னும் அப்படி பயங்கர பாரதூரமா கொலையா பண்ணிட்டு இருந்தாலும் ரசூலுல்லாஹ் போய் தேடி சொன்னாங்களே, என்ன பெரிய பாவமா? நன்மையை கூட செய்யறாரு, நன்மையை கூட செஞ்சு சில மார்க்கத்தில் குறை வச்சுட்டார், வேற ஒண்ணும் கிடையாது. திருட்டு கொலை மாதிரி உள்ள விஷயம் கூட இல்லை. இது ரொம்ப தொழுகிறாரு, ரொம்ப நோன்பு வைக்கிறாரு, ஆனா மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. இதான் பஞ்சாயத்து. அப்ப இதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவம் மாதிரி கருதி தேடி சென்று அவருக்கு அறிவுரை சொல்லி இந்த சமூகத்தில் யாராலையும் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறை இருந்தாங்களே, அதுக்கு பேர் மார்க்க அறிவா? இது மார்க்க அறிவா? இப்படி இவங்க நடக்கிறது அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சுபுஹ் தொழுகை நடக்கும் மதீனாவுல. தொழுது முடிச்சவங்க ரசூலுல்லாஹ் தொழுவிப்பாங்கல்ல, தொழுது முடிச்சவங்கன்னா எந்திரிக்காம உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பக்கம் திரும்பி இப்படி தொழுது முடிச்சிட்டு மக்களை நோக்கி திரும்பி உட்கார்ந்துருவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க? தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? இப்படியா அப்படி உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அது சொல்றாங்க எப்படின்னு கேட்டா, கானு யத்தஹத்தஸூன, சுபுஹ் தொழுகை முடிந்த உடனே இருக்கிற சஹாபாக்கள்லாம் பேசிக் கொள்வார்கள். ஃபயாஹுதுன பி அம்ரில் ஜாஹிலியா காலத்தில் இருந்தோம்ல, அப்ப செஞ்சதெல்லாம் பேசுவாங்களாம். இந்த மாதிரி கிறுக்கத்தனம்லாம் பண்ணமே, இந்த இஸ்லாம் வர முன்னாடி இந்த மாதிரி ஆட்டம் போட்டோமே, இந்த மாதிரி கூடு விழுத்தோமே, இந்த மாதிரி கந்திரி கொண்டாடணுமே, இப்படிலாம் செஞ்சோம்ல, அதுகளெல்லாம் அது மாதிரி பேசிக்கிறாங்களாம். என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ஃபயாஹுதுன பி அம்ரில் ஜாஹிலியா காலத்தில் செஞ்ச காரியங்கள் எல்லாம் பேசி ஃபயல்ஹகுன, உளுந்து சிரிப்பாங்களா எல்லாரும் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ற மக்கள் என்ன செய்யறாங்க? நீ இப்படி செஞ்சடான்னு சிரிக்கிறது, நீ இப்படி செஞ்சேன்னு சிரிக்கிறது. அது தவறுகளை நினைத்து வருத்தப்படுவதோட இப்படிலாம் கிறுக்குத்தனமா நம்மளே பைத்தியக்காரன் இருந்திருக்கமே, இதெல்லாம் ஒரு வணக்கம்னு செஞ்சிருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் நினைச்சு இவ்வளவு கெட்ட காரியம் செஞ்சிருக்கிறோமே சொல்லி சிரிப்பு வந்துடும் அவங்களுக்கு. அதை பார்த்து விட்டு எத்த பசமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் புன்னகை போப்பாங்களாம். யாரு முன்னாடி சிரிக்கிற? என் முன்னாடி சத்தம் போட்டு பேசுவியா? அப்படியே கேட்டாங்க. அப்படித்தானே கேட்பாங்க. இன்னைக்கு அஜர்த்து முன்னாடி கேட்க முடியுமா? முடியாது. இப்ப நாங்கள் எல்லாம் தப்லீக்ல 7 சில்லா நான் போயிருக்கிறேன் தொடர்ச்சியா. ஒரு சில்லாங்கிற 40 நாள், 7 சில்லாங்கிற 280 நாள், 280 நாள் இந்தியா புறம் போனேன். கடைசியா ஹசரஜி பெரிய ஹஜரத் இருக்கார்ல தலைவர், ஹசர்ஜியுடைய மர்கஸ் இருக்கு, ஹசர் நிஜாமுதீன்ங்கிற ஏரியாவில் இருக்குது மர்கஸ், தலைமை மர்கஸ். அங்க கடைசியா போய் என்ன செய்வாங்க? ஹசர்ஜியை பார்த்துட்டு ஒரு பெரிய பாக்கியம் நினைச்சுக்கிட்டு அப்படிலாம் போனோன்னு வைங்களா, எல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் நுழைஞ்சு வந்த ஆளுக்கு தான் அவங்க. அப்ப அந்த மாதிரி போறோம். போனா அங்க ஒரு பெரிய கொடுமையை பார்க்கிறோம். ஹசர்ஜி மேல இருக்கிறார், அவர் போய் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு போறாங்களா. நாங்கெல்லாம் எங்களெல்லாம் இந்தியா மெட்ராஸ் மாத்திரம் மரியாதை கூட, தூரத்துல இருந்து வர்றதுனால
மதராசு ஜமாத் வந்திருக்காங்கன்னா என்ன செய்வாங்க, கூடுதல் எல்லாரும் மதிப்பாங்க. ஏன்னா 2000 கிலோமீட்டர், மற்றவங்களாம் கிட்டத்தில் 100-200 வந்திருப்பானுவோம். அப்ப மதராஸ் ஜமாத் வந்திருக்கு, மதராஸ் வழக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னு போறோம். போனா அசர்ஜி மட்டும் உட்கார்ந்துருக்காரு குஷன்ல, இவ்வளவு குஷன் 1.5 முழத்து அமுகிற குஷன்ல உட்கார்ந்துருக்காரு. ஒரு 10 பேரை கூப்பிட்டோம்னா அவங்கள உட்கார ஏற்பாடு பண்ணணும்ல. நீ உட்கார்ந்துருக்கிற சரி, எங்களை கூப்பிடுற, இப்படி கையை காட்டிட்டு சொல்லுங்க சார், இப்படி நிக்க வைக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் பேச்சு. வர்றவங்களை நின்று உபசரிக்கணுமோ உட்கார வைக்கணும் சமமா அப்படிலாம் கிடையாது. அந்த கையை தொட்டுட்டு வர்றது பாக்கியம். கையை தொடுறதுக்காக நாங்கெல்லாம் ஒரு ஆசையா போய் தொடுவோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு இதை உண்டாக்கி இருக்கிறீங்கள, அதுக்கு எனக்கு இஸ்லாத்து சம்பந்தம் இருக்கா? அப்படியே ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. அதே மாதிரி தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டுரும். அவர் மாடியில் இருப்பாரு. இகாமத் சொல்லப்பட்டு முதல் வரிசைக்கு வர்றாருன்னா என்ன செய்யணும்? முதல்ல வரணும். அவர் முதல் சப்புல நிக்க ஆசைப்பட்டாருன்னா என்ன செய்யணும்? அவர் முதல்ல உட்கார்ந்துடணும். எல்லாம் அணிவகுத்து நின்றுவாங்க. அசரிச்சு வர்றாரு சவுண்ட் கொடுப்பாங்க, அப்படியே விளக்குவாங்க. சப்ப வெள்ளைக்கு தள்ளி விட்டுட்டு அவருக்கு முதல் சப்புக்கு வரணுமா? அட நீ முதல் சப்புக்கு வர்றவனா இருந்தா நீ முதல்ல வரணும். நீ கடைசியா வந்துகிட்டு எல்லாரும் வரிசைப்படுத்தி நின்ற பிறகு அசரிச்சு வர்றாருன்னு சொல்லி அம்பட்டையும் விளக்கி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா விளக்கணும். ஆஹா, இது ஒரு கடவுள் மாதிரி ஆக்குறாங்க, இது இஸ்லாமா இருக்காது. அவ்வளவு 7 சிலாம் சுத்தி விட்டு மர்க்கஸ்ல ஒரு நாள் போய் 2 நாள் இருந்ததுலயே எல்லாம் எழுத்து போச்சு. இது மார்க்கம் இல்ல, இது இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிர்த்து விளங்குற அளவுக்கு நடக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஹஜர்ஜின் மரியாதையை உண்டாக்கி அவர் பெரிய தெய்வீக அம்சம் பொருந்தியவராக காட்டுறதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு இதுக்கு ஒப்பிட்டு பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல 2322 பள்ளிவாசல தொழுது முடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னில உட்கார வைத்துக் கொண்டு அவங்க விழுந்து விழுந்து சிரிக்க, ரசூலுல்லாஹ் புன்னகை பூக்க, இப்படி ஒரு சமூக அமைப்பு. மதகுரு என்று தனியான ஒரு இதுவே வைத்துக் கொள்ளவில்லை. சமூக அமைப்பு அப்படி இருந்திருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் போவாங்க. போகும்போது சின்ன பையன் அபு உமைர்னு ஒரு பையன், அந்த பையன் ஒரு கிளியை வளர்க்கிறாரு. அது செத்துருச்சு. எப்ப கிளி வச்சு விளையாண்டு இருப்பாரு. இந்த சின்ன பையன் அனசுடைய தம்பி, அனசோட சின்ன ஆளு, ஒரு 7-8 வயசு இருக்கு வைங்க, கிளியை வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. கிளி செத்துருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கும் அந்த பையனை பார்த்து, அபு உமைர், கிளிலாம் என்ன பாச்சு, ஒரு கிளி வச்சிருப்பி எங்க காணா? ரோட்ல போகும்போது சின்ன பையன் கிளி வச்சிருந்தா இன்னைக்கு காணாண்ட உடனே அவங்கிட்ட போய்கிட்டு என்னப்பா கிளி வச்சிருந்த என்ன பாச்சு, அவன் யார் மாமா கிடையாது மச்சாங்க யாருன்னு தெரியாது. அந்த பையனை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, உன் கிளி என்னாச்சு அப்படின்னு கேட்டு விசாரிக்கிற அளவுக்கு பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எப்படி அந்த அப்பார் தேவலோகத்தில் இறங்கின மாதிரி காட்டினதே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு மற்றவர்கள் தனி அந்தஸ்து இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வஹி வந்தது. அப்படி இருந்தும் கூட அவங்க எக்ஸ்ட்ராவா தன்னை இப்படி காட்டி கொண்டால் தப்பே இல்லை. அப்படி இருந்தும் கூட அவங்க எப்படி இருந்தாங்க, சாதாரண ஆள் மாதிரி சின்ன சின்ன பசங்களுடைய மேட்டெல்லாம் தலையிட்டு அவங்கள அன்பா விசாரிக்கிற அளவுல இருந்தாங்களே. அப்படி நீங்கள் ஒரு அஜத்தை பாப்பீங்களா? மத குருமார்கள் அந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களா? எளிமையான மக்கள்கிட்ட போய் இறங்கி பேசக்கூடிய காட்சியை பாக்குறீங்களா? இது புகாரியில் 6129 ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி பேசக்கூடாங்கிறாங்கல்ல. அஜர்த்திட்ட முன்ன நம்மளா ஒரு கோரிக்கை வச்சிடவே கூடாது. அவ்வளோ சொன்னா கேட்டுக்கிறணும், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், நம்மளா முந்த கூடாதுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உங்க மனைவிமார்களை ஹிஜாப் போட சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு நல்லவங்க கிட்டவங்க எல்லாம் ஹிஜாப் சட்டம் வரல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவங்க திரைக்கு அப்பால தான் இருக்கணும், மற்ற பெண்களுக்கு இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீனா இருக்கிறதுனால அது அவங்க தனித்து இருக்க வேண்டும். பலரும் வர்றாங்க, அவங்க சகஜமா நடமாடும் பொழுது அது கொஞ்சம் நல்லாவே தெரியல என்று ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளி இவர் சொன்னபடி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஹிஜாப் போட்டுக் கொள்ள வேண்டும், அவங்க மறைத்துக் கொள்ள வேண்டும், தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு ஒரு சட்டம் வருது. இந்த சட்டம் வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டு மக்கள் சொன்னதா, மக்களா முந்திட்டு சொன்னதா? மக்களா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இதை பத்தி கேட்கவே இல்லை, அவங்க அதை பத்தி நினைச்சு பார்க்கவும் இல்லை. அவங்கள்ட்ட உங்க மனைவிமார்களுக்கு நீ ஹிஜாப் சட்டத்தை நீங்க போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கேட்டுக்கொள்ற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை, அந்த ஆளு இறந்து போயிடறான். முனாஃபிக் ரெட்டை விஷம் போட்டாங்கல்ல, இங்கேயும் முஸ்லீம் சொல்லிக்கிறது, அங்க போய் அவங்க ஆளாக இருக்குது. அதுக்கு தலைமை தாங்கின ஆள் யாருன்னா யூதரை சேர்ந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுங்கிற ஒரு ஆள் தான் இருந்தார். அந்த ஆள் இறந்த உடனே பையன் இஸ்லாத்தில் இருக்காரு. அந்த முனாஃபிக் தலைவனுடைய பையன் சகாபி, நல்ல சகாபியா இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க ரசூலுல்லாஹ் நீங்க தான் தொழுகிறீங்க வாப்பாக்கு
அவர் முஸ்லீமா இருக்காரு, பாப்பா முனாஃபிக்கா இருக்காரு. இருந்தாலும் முஸ்லீம் பட்டியல் இருக்கிறார். முனாஃபிக் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். மக்கள் பார்வையில் அவர் யாரு? அவர் முஸ்லீம் தான். முஸ்லீமா நடித்தாலும் முஸ்லீம் தானே, உள்ள யாருக்கும் தெரியாதுல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் முஸ்லீம் இல்லைன்னு. அவர் நடிக்கிறாருன்னு சில சந்தர்ப்பங்களை வைத்து சில பேருக்கு தெரியும். இங்க ஒண்ணு பேச அங்க ஒண்ணு பேசினா சில பேர் அறிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அப்ப தொழுவிக்கணும்னு ரசூலுல்லாஹ் போறாங்க. போன உடனே உமர் சட்டையை பிடிச்சி இழுக்காத குறையா ஜதப்துன்னு சொல்றாங்க, இழுத்து சட்டை உட்காருங்க, நீங்க தொழுவிக்க கூடாது. யாருக்கு தொழுவிக்க போறீங்க? முனாஃபிக்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு நீங்க தொழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை பண்றாங்க. அவன் நல்லா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான், 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான்னு சொல்லி உமர் ஆதாரத்தோட பேசுறாரு, குர்ஆனை எடுத்து காட்டி பேசுறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நான் அதுக்கு மேல இங்க 70க்கு மேல கேட்பேன், 70 தான் மன்னிக்க மாட்டான், 70க்கு மேல நான் இவனுக்காக கேட்பேன்னு சொல்லி தொழுவிக்கும் செஞ்சிடறாங்க. தொழுவிச்சு முடிச்ச உடனே தான் அல்லாஹ்ட்ட இருந்து வசனம் வருது, வலா துஸல்லி அலா அஹதின் மாத்த அபதா. இந்த மாதிரி முனாஃபிக்குகள்ல யாராவது இறந்தார்களே ஆனால் அவங்களுக்கு நீ தொழுவிக்க கூடாது. இனிமேல் அது தொழுவிக்கிற வரைக்கும் அல்ல விட்டுப்புட்டு இனிமேல் நீ தொழுவிக்க கூடாது. வலா தக்குமலா கபரி, கபர்ல கூட நிக்க கூடாது, நீ அந்த பக்கம் போகவே கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். இந்த போகவே கூடாது என்று தடுத்த விஷயம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி உமர் தான் தைரியம் அவரா சொல்றாரு. கருத்தே சொல்லக்கூடாது, எதிர்த்தே பேசக்கூடாது, அவருக்கு முந்திக்கிட்டு பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை செய்ய போகும்போது அப்படி கண்ண மூடிட்டு இருக்கல, குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் இது ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாது உங்களுக்கு படுது. அது வரைக்கும் உள்ள குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் இது அல்லாஹ் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் இது போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை தடுக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டாங்களே. இன்னைக்கு ஒரு அஜத்தினை இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? கேட்க முடியுமா? என்ன அசர்த்து நீங்க யாசின் மகரிப் பிறகு 3 யாசின் ஓத சொல்றீங்கன்னு கேட்டு பாருங்க பார்ப்போம். பராத் இரவுல மகரிபுக்கு பிறகு 3 யாசின் ஓத சொல்றீங்க, என்ன அசர்த்து சொல்றீங்கன்னு கேளுங்க, இவன் வெளியேத்துக்கண்டு வரும். நீ ஏன்ட்ட கேள்வி கேட்கிறீங்க? வஹாபியா? அங்க வந்திருக்கியா நீ? எந்த கும்பல் நீ? இப்படி கேட்பாரே தவிர அதுக்கு ஆன்சரா பண்ணுவாரு. அப்ப நீங்க ஒண்ணுமில்லாத உங்களுக்கு இவ்வளவுக்கு தலக்கணம் ஒண்ணுமில்ல மடமையில உட்கார்ந்து கொண்டு தலக்கணம் இருக்கிறது. அப்ப நபிகள் நான் அல்லாஹ்வுடைய வஹி தொடர்புல உள்ளவங்க, அவங்க என்ன செஞ்சாலும் வஹியா இருந்தாலும் சில விஷயங்கள் வஹியா இருக்கான்னு அவருக்கு படுது உமருக்கு. இது வஹிக்கு சரியா இல்ல, இது ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, இது கண்டிப்பா இது அல்லாஹ் இந்த மாதிரி சொல்ல மாட்டான்னு நினைத்து கொண்டு அவங்க கேட்கிறாங்க. அதன்படி இறங்கிறது, வசனம் இறங்குது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, போர்க்களத்தில் கைதிகள்லாம் பிடிக்கப்படுறாங்க. என்ன செய்யறது அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒருத்தர கருத்து கேட்கறாங்க. கருத்து கேட்டாங்க, கருத்து கேட்டா எல்லாம் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் மாதிரி சில ஆட்கள்லாம் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உமர் என்ன செய்யறாங்க, மன்னிக்க கூடாது, போர்னு வந்துட்டு மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான், நாளைக்கு மர படத்திட்டு வருவான். யுத்தத்துக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறான், ஆள் திரட்டி வந்திருக்கிறான். முஸ்லீமோட மோதனால் எந்த இழப்பு இல்லைன்னு நீங்க காட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு என்ன திரும்ப திரும்ப சண்டைக்கு வந்துட்டு இருப்பான். ஒரு வந்தவன போர் தள்ளிட்டீங்கன்னா தான் போர் தானே, போர்ல தான் எல்லாம் கொள்றது கூட குற்றம் இல்லையே, எந்த போரா இருந்தாலும் கொலை தான் நடக்கும். போருக்குன்னு வந்த பிறகு அந்த இடத்துல கொண்டாலும் சரி பிடிச்சாலும் கொண்டு விடணும், அப்பதான் நாளைக்கு இவன் வரமாட்டான்.